நம்ம வீட்டில் சிங்க் நிறைய பாத்திரம் இருந்தாலும் அதை ஒரு நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு எப்படி கழுவலான்னு சொல்லிட்டு தான் ஈஸியான டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேணான்னு சொன்னாலும் பிளாஸ்டிக் கவர் நிறையவே சேரும். அது எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம், நம்ம மணியை எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய கவர்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கும், பெருசு சின்னது நிறையவே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கவர் தான் இப்போ வந்து ஃபஸ்ட் டிப்புக்கு வந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கவர் வந்து பெரிய கவராக ஒரே அளவில் உள்ள கவர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு கலர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரே அளவில் இருந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா வந்து நிமித்து விட்டுக்கோங்க. நிமித்து விட்டுட்டு இதோட மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கத்திரிக்கோல் வச்சு நல்லா இந்த கவரை லெவல் பண்ணிவிட்டு மேல் பாகத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி. ஸோ மேல் பாகத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழ் பாகத்தையும் நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த கவரோட ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நிமித்து விட்டுக்கலாம். ஒரு கவருக்கு மேலே இன்னொரு கவரை இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. நல்லா அந்த கவரை நல்ல லெவலுக்கு வந்து நிமித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசர் வச்சு இதை கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கவர் நல்லா லெவலாக இருக்கான்னு பார்த்துட்டு சிசர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, மேலே ஒரு சின்ன கேப் வந்து இருக்கணும். இந்த மாதிரி இந்த கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த கவர் எண்டு வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன யூஸுக்காக நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ புரியாதவங்க எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சின்ன சின்னதாக. இப்போ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி தான் கிடைக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் கூட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸுகளை நம்ம இதை 2ஆக கூட திருப்பியும் கட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் கூட நம்மளுக்கு அடர்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை மேல் பாகத்தை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வீட்டில் தோசை கரண்டி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில். இல்லைனா நீங்கள் ஸ்டிக்கு மாதிரி எதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். எண்டு வரைக்கும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த எண்டில் நம்ம ரப்பர் பேண்டு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்குவோம், அதை நம்ம வீட்டிலே நம்ம செய்கிறதுனால நம்மள பணமும் மிச்சம், நம்ம வீட்டில் செஞ்சோங்கிற திருப்தியும் இருக்கும். ஸோ நம்ம கடையில் வாங்குகிற கவரை நம்ம கீழே தூக்கி போட்டாலும் ஆபத்து தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டு யூஸுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கடையிலலாம் நம்ம தொடப்பவும் போட முடியாது, கைகளை வச்சு எதுவும் க்ளீன் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பீரோ கடியில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடுக்குகளில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குப்பை வாடுற குப்பை முறத்தில் இந்த மாதிரி கவரை நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா என்னெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி குப்பையை வாரும்போது அங்கங்கேயே செதறி போகும். ஸோ ஒரே இடத்துல நம்ம இந்த மாதிரி வாரி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் பீசஸ் எல்லாம் விழுந்தால் கூட நம்ம இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குப்பையை வாரிட்டு அப்படியே இந்த கவரை உருவி நம்ம அந்த குப்பையை வந்து உள்பாகத்தில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டஸ்ட்டு கூட கீழே கொட்டவே செய்யாது, அப்படியே இந்த கவரில் வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ நம்ம இதை கொண்டு டஸ்ட்பினில் கொண்டு போட்டுடலாம். ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்பு. நம்ம கிளாஸ் பீசஸ்லாம் கீழே விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சீப்பில் நிறையவே வந்து அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும். ஒரு ஆள் விட்டு இன்னொரு ஆள் வந்து யூஸ் பண்ணுவோம். சிலவங்களுக்கு வந்து தலையில் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கவர் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் சீப்பு என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த கவரை வந்து மேல் பாகத்தில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கவர் வந்து உள்ளே இறங்கி வந்து செட் ஆகி அதில் இருந்துரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணி அந்த கவரை வந்து உள்ளே இறக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் தலையில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த டேண்ட்ரஃபோ அழுக்கோ இருந்தாலும் அந்த கவர்லேயே நம்மளுக்கு கலெக்ட் ஆயிரும்.
இப்போ ஒரு ஆள் யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீப்பை நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அந்த கவர்லேயே நம்மளுக்கு எல்லாமே கலெக்ட் ஆயிரும். டேண்ட்ரஃபாக இருந்தாலும் அழுக்காக இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கவரை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கு டேண்ட்ரஃப் எது இருந்தாலும் அந்த கவர்லேயே நம்மளுக்கு கலெக்ட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் இந்த கவரை வந்து நம்ம டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த சீப்பில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி 2-3 கவர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 2 எல்லோ கலரும் 1 ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கவரை வச்சு தான் நம்ம பாத்திரத்தை எப்படி 1 மினிட்ல ஸ்பீடாக அப்படி கழுவ போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மணியும் மிச்சம் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் அவசரத்துக்கு அந்த பொருள் இல்லைன்னா இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். அது என்ன பொருள்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மடித்து 3 கவரையும் வந்து எடுத்துக்கிறேன். ஒரே அளவில் உள்ள கவராக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 கவரையும் அடுக்கிட்டு மேல் பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மேல் பாகம் நம்மளுக்கு அவசியம் இல்லை, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 3 கவரையும் ஒன்றா சேர்த்து வச்சு சிசர் வச்சு சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது என்ன அளவில் கட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவில் நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் எல்லா கவரையும் வந்து பிடிச்சு வச்சுட்டு நான் எண்டு வரைக்கும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா கவரையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பீசஸ் வந்து கிடைக்கும். எண்டு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எண்டில் உள்ள பீஸு நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா கவரையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கவரை வந்து ஒவ்வொன்றா நம்ம நிமிக்கலாம். இப்படி நிமிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கவரும் கிடைக்கும். எல்லா கவரையும் நம்ம நிமித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். நான் இப்போ 2 கலரில் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய கலர்ஸில் வந்து கவர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நிமித்தி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கோங்க. அடுக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இதை நம்ம ஒரு ஓரத்தில் பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொன்றா அடுக்கி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டேமேஜ் ஆன ஏதாவது கவர் இருந்ததுன்னா அடுக்கும் போது அதை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா சுற்றி டைட் பண்ணுங்கள். ஒரு ரிங் ஃபார்மேட்டில் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கவரை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ மடிக்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணலான்னா கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு நம்ம இதை அயர்ன் பண்ண போகிறோம். இப்போ இதை அயர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 பேப்பர் தேவை. நீங்கள் இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது புக் பேப்பர் எடுத்தால் கூட பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் அடுக்கிட்டு மேலே ஒரு பேப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எந்த பாகத்தில் அயர்ன் பண்ண போகிறோம்னா இந்த கவரோட 2 எண்டில் தான் நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். நடு பாகத்தில் அயர்ன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சைடு அயர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாகத்தையும் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து அந்த பேப்பர்லேருந்து எடுத்துருங்க. ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை நம்ம வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கடையில் வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற கவரை வச்சு நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 சைடும் நம்ம அயர்ன் பண்ணியிருக்கனால அந்த கவர் வந்து பிஞ்சு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம இதை வந்து எப்பயும் போல் பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணலாம். நல்லாவே நுர வரும். இது நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் மெயினாக கழுவும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் எதுவுமே விழாது. நம்ம வேறு ஏதாவது கறி பிடிச்ச பாத்திரம் கழுவுறோன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான்ஸ்டிக் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம்லாம் சூப்பராகவே நல்ல நுர வரும். இதில் நல்லா தேய்ச்சி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அழுக்கெல்லாம் போவாதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் எப்படி தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோமோ அதே க்ளீன்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் ஸ்க்ரப்பர் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்லாத சமயத்துலேயும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பணமும் மிச்சப்படும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே க்ளீனாகி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து நுர வரும் தெரியும். நம்ம நார்மல் ஸ்க்ரப்லையும் இதே மாதிரி நுர தான் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு பாத்திரமும் ஈஸியாகவே க்ளீன் ஆகி வந்துடும்.
ரொம்பவே ஸ்பீடாக சட்டுன்னு பளிச்சுன்னு நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கவர் ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா நுரையும் வரும். ஈஸியாக நம்ம இதை க்ளீன் பண்ணி காய வைக்கவும் செய்யலாம். நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சுத்தமாகவும் இருக்கும். ரீயூஸும் நம்ம பண்ணிக்கலாம். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை பார்க்குறேன். Until that, thank you.